வெண்ணிலா பேசின வீடியோவை தாத்தா விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. உடனே விஜய் அதை பார்த்துட்டு என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, ஆனா அதோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியல, இப்பதான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறாங்க. ஆமா தாத்தா, நான் பண்ண தப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய், இதெல்லாம் காவேரி குடும்பத்துல உள்ளவங்களும் காவேரியும் பார்த்திருப்பாங்கல்ல, காவேரி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆமா, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதுதான் உனக்கு வேலை, போய் அந்த பொண்ணை முதல்ல சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய், ஆமா தாத்தா, இப்ப நான் கிளம்பி போய் காவேரி சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே வந்தா வெண்ணிலா வெண்ணிலா மாமா வெளியில இருக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க வெண்ணிலா, பிரஸ்ல போயிட்டு எப்படி எல்லாம் பேசியிருக்கேன், நான் உன்னை ஏமாத்தினேன், நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்கவே மானுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே வெண்ணிலா மாமா கிட்டையும் சொல்றாங்க விஜய், என்னங்க சார், நீங்க அன்னைக்கு நல்ல விதமா தானே பேசுனீங்க, வெண்ணிலாவை உங்க வீட்டுக்கே கூட்டு போறீங்க, அவங்கள நானே பாத்துக்கிறேன் தானே சொன்னீங்க, இப்ப என்ன சார் புதுசா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ற. ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சாமே, நீ ஏன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா மாமா கேக்குறாங்க. உடனே விஜய், இது அதெல்லாம் முடியாது சார், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்னு யார் சொன்னா, வெண்ணிலா சொந்தக்காரங்க கூட அனுப்பி வச்ச பிறகு காவேரி என்ன கூப்பிட வர சொல்லியிருக்கா, அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலா தான், இந்த வெண்ணிலாவால தான் நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிரஸ்ல உள்ளவங்க வர்றாங்க. வந்துட்டு வந்த உடனே விஜய்க்கு செம கோவம் ஆயிருது. என்ன இங்க நடக்குது, எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும், என்ன சார் நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணை ஏமாத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கும் ரெண்டு கல்யாணம் ஆகல, எனக்கு நடந்தது ஒரே ஒரு கல்யாணம் தான், அதுவும் காவேரியோட தான் நடந்திருக்கு, காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் காவேரி குடும்பத்துல உள்ளவங்க கேக்குறாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.